தூங்கி எந்திரிச்சா என்ன ரூல்ஸ் போட போகிறாங்களோன்னு ஒவ்வொரு நாளும் பயந்துக்கிட்டே போய் தூங்க வேண்டியதாக இருக்குது. நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ட்ரம்ப்பு எந்த நேரத்தில் என்ன ரூல்ஸ் போடுவார்னு அவருக்கே தெரியுமான்னு தெரியல. இவ்வளோ நாளாக டேரிஃப்னு போட்டு தள்ளிக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி H1B விசா ஃபீஸையும் ஹைக் பண்ணிட்டார். 88 லட்சம் ரூபா, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா. H1B விசா எதுக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அமெரிக்காவில் இருக்கிற எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறது ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த H1B விசா இருந்தால் தான் எடுக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி வெறும் 1.5 லட்ச ரூபா கட்டி வாங்கக்கூடிய இந்த H1B விசா இன்றைக்கி 88 லட்ச ரூபா கட்டினா தான் கிடைக்கும். ஒரு கம்பெனி 88 லட்ச ரூபா கட்டி ஒரு ஆளை வேலைக்கு எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். ட்ரம்ப்போட குறிக்கோள் என்னவோ வெளிநாட்டு ஆளுங்களை வேலைக்கு எடுக்கிறத குறைச்சிட்டு உள்நாட்டு ஆளுங்களை, அதாவது அமெரிக்கர்களை வேலைக்கு எடுக்கிறத அதிகமாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த ரூல்ஸை போட்டிருக்காரு. அவங்க நாட்டு மக்களுக்குன்னு இந்த ரூல்ஸ் நியாயமாக இருக்கலாம். ஆனால் இது நேரடியாக யாரை பாதிக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளை இந்தியன்ஸை தான். ஏன்னா அமெரிக்காவில் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 85,000 H1B விசா அப்ரூவ் ஆகுது. அதில் கிட்டத்தட்ட 71% இந்தியன்ஸ் மட்டுமே, மீதி பர்சன்டேஜ் தான் மற்ற நாடுகள். ட்ரம்ப் உண்மையிலேயே அவங்க நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் அந்த ரூல்ஸ்லாம் போடுறாரா, இல்லை இந்திய மக்களை பழி வாங்கணுன்றதுக்காக ரூல்ஸ் போடுறாரான்னு தெரியல. அவர் என்ன பண்ணாலும் அது நேராக இந்தியாவை குறி வைக்கிற மாதிரியே இருக்குது. இப்படி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இந்தியா தான் எங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, மோடி தான் பெஸ்ட்டு பிஎம்னு இன்னொரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. இது என்ன அரசியல் தந்திரம்னே தெரியல. இப்படியே போய்கிட்டு இருந்தால் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல.